ஹலோ guys, நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 19 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிவு சாப்பிட்டாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட கதை போகலாமா? அதுக்கப்புறம் இப்போ இந்த எபிசோட்ல இப்போ ஹீரோவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தயாராக இருக்கு. ஆனால் சோகோவை பொறுத்தவரைக்கும் ஏதோ வெளியால் கூட தான் சண்டை போடுற மாதிரி அவனும் நேருக்கு நேரம் சண்டை போடுற. ஹீரோ வந்து தன்னுடைய டாஜரை பயன்படுத்தி சண்டை போடுவான். இவன் முன்னொரு பக்கம் பாதர் ஷாக் ஆகிட்டு இருக்க. அவனுடைய கிளவுஸை பயன்படுத்தி சண்டை போட 2 பேருடைய பவர்ஸும் பயங்கரமாக அந்த இதில் ரிலீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் ஹீரோ பண்ண அட்டாக்ல அவன் மூஞ்சில் தழும்பெல்லாம் வர என்ன இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது டாஜரை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்க 2 பேரும் சரிக்கு சம வேகமாக இருப்பானுங்க. இவன் ரொம்ப வேகமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கான். எப்படி இந்த அளவுக்கு இருக்க முடியும்? இவன் தான் பாஸ் ஆப்போ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ கருணை இல்லாமல் தன்னுடைய பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. இவனுடைய ஒவ்வொரு டெக்னிக்கும் பயங்கரமா இருக்கு. ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. சீக்கிரமா இவனை முடிச்சாகணும், இல்லைன்னா என்ன முடிச்சிடும் சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஃபுல் ஸ்கில்லை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டே இருக்க. ஒரு கட்டத்தில் அவனும் நான் தோத்து போக மாட்டேன், அதுக்காக ஒன்று இந்த இடத்துல வரலன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு அட்டாக் பண்ணுவான். ஷோகாவும் இந்த சான்ஸை விடாம ஜெயிப்படான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள பூந்து அவனுக்கு ஒரு 4-5 அட்டாக்கை கொடுக்க தன்னுடைய க்ளவுஸே அப்படியே உடஞ்சிருது அவனோடது. அடடா என்னோடது போயிடுச்சு, இருந்தாலும் இன்னொன்று இருக்கு, அதை வச்சாச்சு நான் உனக்கு ஃபைனலாக தோக்கடிக்காம ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு கடைச்சி முயற்சியாக இன்னொருத்த பயன்படுத்தலாம்னு பார்க்க நான் ஸ்ட்ராங்காக ஏற்றுருவான்னு சொல்லிட்டு அடிக்கும் போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவா டேய் எல்லாம் போதும், இந்த கேம் எப்படி இருந்துச்சு உனக்கு பிடிச்சிருந்தா? எனது கேமா? இந்த வாய்ஸ் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, எப்படி இருந்துச்சு? அப்பா நீங்களா? சரி இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பி நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்குள்ள தலைவனை தள்ளி விட. இப்போ பார்த்தா அவன் கண் முடிக்கிறான். நான் எங்கே வந்துட்டேன்? கிளாஸ்ல தான் இருக்கேனா? என்ன இது, எங்க இருக்கேன்? பயங்கரமான கனவு பாது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. அது கேமா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கேமே எப்படி இருக்கும்னு. ஏதோ டஞ்சனுக்குள்ள போயிட்டு என்னுடைய ஃபைனல் பாஸாக இருக்கிற அந்த என்னுடைய அப்பாவை அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணும் ஏய் நீ இன்னும் வீட்டுக்கு போலியாடா, யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல இருக்காங்கப்பா, டேய் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புடா, நான் டோர் வர சாத்திட்டு வீட்டுக்கு போனோம். அப்படியாப்பா, சரி ஓகே கட்டாயமா இரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு ஜன்னலெல்லாம் சாத்த ஆரம்பிக்கிறான். ஜன்னலுக்கு வெளியில பார்த்தா மேல தலைவனுக்கு 3 பேரும் நின்றுட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல, என்னோட பையனுடைய திறமை இப்போ ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குதான் சொல்லணும். ஏன்னா இப்போ கொடுத்த இந்த ஆர்ச்சிடெக்கோடைய மொத்த விதமான கேம்னு சொல்லப்படுற இந்த வேர்ல்டுக்குள்ள அவனுக்கு தேவையான லெவலுக்கு அவன் லெவலப் ஆயிட்டான். மைலார்டு இருந்தாலுமே ஒயிட் ஸ்லாடோடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்பவும் அதிகப்படியா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை லெவலும் மிஞ்சிருவான் போலயே அவரு. டெஃபினெட்லி இருக்கிற பவர்ஸை வச்சு பார்க்கும்போது பயங்கரமா குவாலிஃபை ஆயிடுவாரு. அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே தன்னோட எனிமி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஒரு இன்ஸ்டன்டான டைமில் அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு அவன் அசால்ட்டாக அவங்கள அழிக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னோட பையன்குள்ள எவ்வளோ திறமைகள் இருக்குன்னு அப்படின்னு. ஹீரோவும் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பெருவும் அங்கே தான் இருக்கான். ஜன்னலில் பார்த்தா இப்போ பொண்ணு கூட அவனும் போயிட்டு இருக்கான். ஹீரோவோட பையனும் ரியலி இந்த சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சுன்னு தன்னுடைய பவர்ஸை கரெக்டாக பயன்படுத்தினானா அவன் நல்ல புள்ள. என்னோட பக்கம் ஷோகாவை யோசிக்கிறான். நான் நிறைய முறை கிவ் அப் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னதான் ஆச்சு? இன்னொரு பெரு வாழ்ந்துட்டு இருக்கான். வயசுலாம் உண்மையில ரொம்ப நன்றியா அப்படின்னு இவன் வரைஞ்சி வச்ச ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஹாப்பியாகிறான். இதுக்கப்புறம் நம்மளாம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். அடுத்த கட்டமாக இந்த உலகமும் நார்மலாக தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் சகஜமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரோட லைஃபும் இந்த இடத்துல திருப்திகரமாக நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஒரு ஃபயர் ஃபோர்ஸில் பார்த்து நம்ம பேக்கணும் வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்போ அடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபயர் எல்லாமே அணைச்சாச்சு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கணத்தில் யாரோ ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வந்து வைக்க ரொம்ப கூலிங்காக இருக்கு. நீ நல்லா வேலை பார்த்துற இன்னைக்கு, ரொம்ப நன்றிவா. கேப்டன் சாங் வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்லாவே வேலை பார்த்தாரு அவரு. ஃபயர் இவ்வளோ சீக்கிரம் அனுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்னப்பா ஏதோ மேலே ஒன்று பறந்துட்டு இருக்கு, என்னவா இருக்கும் அது? டேய் அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிளேனாக தான் இருக்கும். ஏன் உன் கணக்கு வித்தியாசமாக தெரியுதானே? அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல டிராகன் மாதிரி தான் இருக்கு. இவனுங்க தான் வித்தியாசமாக அதுங்களை பார்க்குறானுங்க. அதாவது வித்தியாசமான பார்வை இவனுங்களுக்கு தெரியல. அது பிளேன்னு நினச்சி சாதாரணமாக விட்டுறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஹோவை காமிக்க அவனும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரசிடென்ட் லெவலுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். சார் இங்கே நல்லா தானே இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு புதிய விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் நம்ம கம்பெனி சார்பாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு நல்ல டைட்டில் தேவை, அதை கவனிங்க சார். நான் அதுதானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லணும். என்னோட ஒய்ஃப் இப்போ ரொம்ப பிரெக்னெண்டா இருக்கா, அது ஒரு 2 வாரமா பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு அவனும் வந்துட்டு இருக்க. கங்க்ராச்சுலேஷன் சார், நல்ல வாழ்த்துக்கள், நீங்க அப்பா வாங்க போறீங்க அப்படின்னு அவனும் ஸ்டாஃப் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கங்க்ராச்சுலேஷன் சொல்றது மட்டும் இல்லாம இவனும் சேர்ல போயிட்டு உட்காரும் போது சரி அடுத்தது நம்மளுடைய புதிய கேமோடைய பேர் என்ன தெரியுமா? பியூட்டிஃபுல் வேர்ல்டு. எங்களை மன்னிச்சிருங்க, என்ன சார் சொல்றீங்க? பர்ஃபெக்டான டைட்டில் எனக்கு தெரியல. விர்ச்சுவல் ரியாலிட்டிக்காக நான் இது ஒரு புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன். சார் என்ன சார் ஒப்பனா இவ்வளோ நேரம் இந்த கேமை பற்றி தான் பேசியிருந்தீங்களா? அட போங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணி எங்களை உயிர் எடுக்கிறீங்க? பியூட்டிஃபுல் வேர்ல்டு ஏன்பா உங்களுக்கு பேர் பிடிக்கலையா? பேர் யாரு பிடிக்கலன்றது வெறுப்பேற்றிட்டு இருக்காரு பாரு. இவரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு கிடக்குறானுங்க
கூடிய சீக்கிரமே என் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிட்டானா பிறக்க போற குழந்தைக்கு கண்டிப்பா ஜின்வு தான் பேர் வைப்பான். அதை நினைச்சு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சரி அதை விட்டுருவோம். இன்வெஸ்டிகேஷனை கூப்பிடுப்பா. என்னத்துக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஷார்ட் டைம் பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்டிக்கல்ல இவனை பத்தின நல்ல புகழும் பரப்புது. என்னடானா இவன் தன்னுடைய பிசினஸ்ல வந்து ரொம்பவும் அச்சீவ்மெண்ட் அடைஞ்சதா ஃபிளாஷ் நியூஸா போடுறாங்க. இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம ஜின்ஹோவோடைய அப்பாவும் பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்ல ஆர்டிக்கல்ல இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கானா? ஆமா சார், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்மளுடைய கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான காரணமே உங்க பையன் தான். அதை பத்தி யாரு கவலைப்பட்டான்? எனக்கு கட்டாயமா கூடிய சீத்துல என்னுடைய பேர குழந்தைய பார்க்க போறேன் அப்படின்னு அவனும் ஆவலா காத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வானத்துல பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுது. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்க ஏதோ ஒரு சுழல் மாதிரி கேட் ஆட்டோ உருவாகுது. அதோட இந்தத்திலேயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருந்திருக்கும். முடிச்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. அடுத்த எபிசோடு தான் இந்த சீரிஸோடைய, அதாவது சோலோ லெவலிங்கோடைய ஃபைனல் எபிசோடு. அதோட இந்த சாப்டர்ஸே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் ராக்னாராக் அதோடைய தொடர்ச்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. முடிஞ்சளுக்கு அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாங்குவாவை ஸ்டார்ட் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.